ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான மொபைல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் Y300, விவோ Y300. இது பழைய மாடல் தான். வேண்டாமா விட்டுருங்க. விவோ Y300 5G மொபைலு, 8GB ரேமு, 256. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தரோன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கும் பாருப்போம். இருக்கு பெரிய மாடல் பஸ். இது பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. வாரண்டி இருக்குல்ல இதுக்கு? 10 மாதம் வாரண்டி இருக்குது இந்த மொபைலுக்கு. அது கூட ஒரு மொபைல் பாக்ஸ் தான், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை பஸ். அது சார்ஜர்லாம் நீங்கள் தனியாக தான் வாங்கணும். ஃபைனல் அதில் போட்டிருக்க ரேட்டு தான் 41,500. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விவோ Y300. இது கூட உள்ளே வச்சுருவோம். விவோ Y300 5G மொபைலு, 10 மாதம் வாரண்டி இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15,500, அதாவது 15,500. சரியா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஏர்பட்ஸ் 3. இப்போ லேட்டஸ்ட் மாடல் சாம்சங் பட்ஸ் 3. இது வாங்கி வந்து கரெக்டாக வந்து 18 நாள் ஆகுது. வாங்கி புதுசாக ஒரு வாங்கி 18 நாளில் விற்கிறாப்புல. எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? பில்லு இருக்குது என்கிட்ட. அதாவது 12,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. வாங்கி 18 நாளில் ஒருத்தர் வந்து எனக்கு வேணான்னு விற்கிறார். காரணம் என்னென்னா அவருக்கு செட் ஆகலை. சில பேர் அப்படி தான், அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மனுஷன் வந்து நமக்கு விற்று கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல. செம்மையாக இருக்குது. சவுண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஒரிஜினலு பில்லோடு இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 11 மாதம் வாரண்டி இருக்குது. இதோட ப்ரைஸே புதுசு 12,000 ரூபா ரேட்டு. நான் உங்களுக்கு கொடுக்குற விலை வெறும் 8,000 ரூபா. இப்போ வாங்குறவங்களுக்கு 8,000 ரூபா லாபம் பில்லோடு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசு வாங்கினீங்கன்னா அப்படியா? இல்லைப்பா, நல்லா கேட்டுக்க. எவ்வளோப்பா சொன்னார்? இது எவ்வளோ 7,500 எழுதிட்டு போயிருக்காரு. நீ என்னடா நீ குழப்புற? 8,000 ரூபா பஸ். இது நம்ம ரேட்டு 8,000 ரூபா பில்லோடு இருக்குது. வாங்கி கரெக்டாக 18 நாள் ஆகுது. புதுசு. இது இன்னும் 11 மாதத்துக்கு மேலே வாரண்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 16, ஐஃபோன் 16. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வந்து இப்போ தான் வாங்கியிருக்காங்க. இதுக்கும் பில்லு ஆகுது 1 மாதமா? வாங்கி 1 மாதம்தான் ஆகுது. சரியா? அப்போ சைக்கிள் கவுண்டு வெறும் 25 தான். 25 டைம் தான் வந்து சார்ஜ் போட்டிருக்காங்க. ஐஃபோன் 16 128 வாங்கி கரெக்டாக வந்து 1 மாதம் ஆகுது. 1 மாதம் கூட இல்லை, அதுக்கும் கம்மி தான். 24 நாள் 25 நாள் தான் ஆகுது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் 57,000 ரூபா. ஸோ 57,000 ரூபாய்க்கு தரோம். செம்ம ரேட்டு. நீங்கள் புதுசு எவ்வளோ இருக்குது உங்களுக்கு தெரியுமா? புதுசு எவ்வளோப்பா? 70 ரூபா கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். 70 ரூபா இருக்குங்க. 70 ரூபாய்க்கு இப்போ எவ்வளோ கம்மியாகுது? 13,000 ரூபா லாபம் உங்களுக்கு புதுசு வாங்குறதுனால. ஸோ வாங்கி வந்து சைக்கிள் கவுண்ட் வந்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு. பில்லு என்கிட்ட தான் இருக்குது. இந்த ஃபோனில் தான் இருக்குது ஸ்டோரேஜ். 100% வந்து பேட்ரி ஹெல்த்து. 25 வாட்டி வந்து சைக்கிள் கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 67,000 ரூபா. ஸோ 67,000. செம்ம ரேட்டு. இதே ஒரு கடைக்காரர்கிட்ட போச்சுன்னா 63 ரூபா சொல்லுவார். 63 ரூபா 65 ரூபா சொல்லுவார். நாங்கள் வந்து வாங்கினதோடு 500 ரூபா வச்சு தான் போடுறோம். 57,000 ரூபா, அதாவது 57,000. ஐஃபோன் 16. சரியா? கலர் செம்மையான கலரு. மொபைலும் சூப்பரான மொபைலு. செம்மையாக இருக்குது. சார்ஜர் கேபிள்லாம் எடுத்து கூட பார்க்கல, அப்படியே தான் இருக்குது. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள்.